தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முன்னாள் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று கூறியதை அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக கருதக்கூடாது என்றும், அவர் காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார், மாநிலம் முழுவதும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்றும் கர்நாடக அமைச்சர் யதீந்திர சித்தராமையா கூறியுள்ளார். மேலும் காங்கிரஸ் தலைமை முதலமைச்சர் எனது தந்தை சித்தராமையா மற்றும் மற்ற தலைவர்களை ஆலோசனைக்காக அழைத்துள்ளது. அந்த ஆலோசனை முடிந்த பிறகு அமைச்சரவையில் யாரை இணைக்க வேண்டும் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஷாட்புட் F57 பிரிவில் ஷர்மிளா தன்கர் தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளார். இதன் மூலம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா தடகளத்தில் இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். அதேபோல் உயரம் தாண்டுதல் வீரர் சர்வேஷ் குஷாரே, பளுதூக்குதல் வீரர் வல்லூரி அஜயா பாபு மற்றும் வீராங்கனை ஞானேஸ்வரி யாதவ் ஆகியோர் தலா ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தனர். இதன் மூலம் கிளாஸ்கோவில் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சிறப்பான நாளை கொண்டாடியது. பஞ்சாப் மருந்தக தேர்வு முறைகேடுக்கு பொறுப்பேற்று ஆம் ஆத்மி பஞ்சாப் அமைச்சர் ஹர்ஜோத் சிங் பைன்ஸ் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் ஆலோசனை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் மத்திய அரசு அசாம் அரசுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும், அனைவரும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் பதிவிட்டிருக்கிறார். நாடு முழுவதும் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களின் போது நடந்த சம்பவங்களுக்கு நியாயமான மற்றும் சுதந்திரமான விசாரணை தேவை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தில் போராட்டங்கள் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். எனவே நாடு முழுவதும் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களின் போது காவல்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல் அவசியம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மே 21ஆம் தேதி 27 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். ஜூலை 13ஆம் தேதி ரவீந்திரகஞ்ச் கைது செய்யப்பட்டார். 4 நாட்களுக்கு பிறகு டைகர் என்றழைக்கப்படும் அஜய் மக்தோ கைது செய்யப்பட்டார். அவரது மனைவி சரணடைந்தார். இந்த தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஆபரேஷன் நவ்ஜீவன் 2 தொடங்கப்பட்டது. இதன் விளைவாக தற்போது 16 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர். மேலும் சத்தீஸ்கரில் 8 நக்சலைட்டுகள் சரணடைந்து வருகின்றனர். எஞ்சியுள்ள சில நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அவர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லையெனில் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளின் போது அவர்கள் செயலிழக்க செய்யப்படுவார்கள் என்று ஜார்க்கண்ட் காவல்துறை நடவடிக்கைகள் பிரிவு ஐஜி நரேந்திர குமார் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் நேரடி வர்த்தக சரக்கு கண்டெய்னர் ரயில் நேபாளத்தை சென்றடைந்துள்ளது. இது இரு நாடுகளுக்கு இடையேயான ரயில் சரக்கு போக்குவரத்தில் ஒரு புதிய அத்தியாயமாக அமைந்துள்ளது. கனோலா சரக்குகளை ஏற்றிச் சென்ற 40 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறையின் மூலம் கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து நேபாளத்தின் பிராத்நகர் வரை கண்டெய்னர் சரக்குகளை எல்லையில் வேறு வாகனத்திற்கு மாற்றாமல் நேரடியாக ரயில் மூலம் கொண்டு செல்ல முடியும். இதன் மூலம் பயண நேரம், சரக்கு போக்குவரத்து செலவு மற்றும் சரக்குகளை கையாளும் பணிகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா நேபாளம் இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகத்தின் செயல்திறன், நம்பகத்தன்மை மற்றும் போட்டித்திறன் மேம்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. டில்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சுமார் 3000 பேரை டில்லி காவல்துறை அடையாளம் கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் பலர் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று தெரியவந்துள்ளது. கண்டறியப்பட்டவர்களில் 101 பேர் கொலை வழக்குகளிலும் 62 பேர் கொலை முயற்சி வழக்குகளிலும் தொடர்புடையவர்கள் என்று டில்லி காவல்துறை கண்டறிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.